இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு சீஸ் பால் ரெசிபி தான். ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், குறிப்பாக கிறிஸ்பியாக அண்ட் அப்புறம் சீஸியாக இருக்கும். வாங்க செய்முறையை பார்த்துடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஸ்மாஷரில் ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்னென்ன ஆட் பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் பிரெட் கிரம்ஸு. இது கொஞ்சம் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் பெப்பரு, காரம் சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து விட்டுறலாம். இப்போது நம்ம கோட்டிங்க்கு 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா எடுத்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவரை இந்த மைதா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப தண்ணியாகவும் திக்காகவும் நம்ம கலக்கக்கூடாது. கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் கோட்டிங் நல்லா வரும். லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பொட்டேட்டோ பால் இதில் டிப் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஒட்டி பிடிக்கணும். இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு இப்போது இது மாதிரி தட்டி இதுக்கு நடுவில் சீஸ் வைக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி லேயராகவும் சீஸ் கிடைக்கும், இல்லை உங்களுக்கு பால்ஸ் மாதிரியும் கிடைக்கும். எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் வாங்கி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கவர் பண்ணணும். இதை கவர் பண்ணிவிட்டு அழகாக பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஒரு பாலாக உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மைதாவில் டிப் பண்ணிவிட்டு
எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம வந்து மைதாவில் மிக்ஸ் பண்ணி அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் இது பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஒரு உருண்டை எடுத்துடுறேன். இப்போ பிரெட் க்ரம்ஸில் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா டிப் பண்ணி விடுங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. மிதமான சூட்டில் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பொரிக்கணும். அடுத்த செட்டை போட்டுக்கலாம். அதை நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன், ஃபஸ்ட்டு செட்டு போட்டது அதை எடுக்க மறந்துட்டேன். இப்போ இந்த 2வது செட்டு நான் போட்டிருக்கேன். ஸ்பூனில் மெதுவாக திருப்பி விட்டுக்கிட்டு, அனல் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். மெதுவாக டிஸ்டர்ப் பண்ணாமல் திருப்பணும். அவ்வளோதான். லைட் ப்ரௌன் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்ட்டு. ரொம்ப பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம வந்து ஒன்று பிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஒன்று எடுத்து பிச்சு பார்த்துடலாமா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சீஸியாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.